நல்லா இருந்துச்சு. ஓகே நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. மாமன் படத்துல வடிவேலும் சேர்ந்து நடிச்சிருந்தாங்க. இந்த படத்துல காம்போ இந்த படத்துல காம்போ நல்லா இருக்கு. இல்ல காமெடி இல்ல இந்த படத்துல, காமெடி இல்ல இந்த படத்துல. இது வந்து ஃபுல்லாவே சீரியஸான படம் தான். ஃபுல்லா ஒரு மாதிரி ஒரு ஸ்டோரியை கொண்டு போயிருந்தாங்க. வேற ஒரு ஸ்டோரி செகண்ட் ஹாஃப் அப்படியே மாத்தி ஒரு வேற ஒரு ஸ்டோரி. ட்விஸ்ட் எப்படி இருந்தது? ட்விஸ்ட் வந்து ட்விஸ்ட் மாதிரி இல்ல. சோ அப்பதான் நம்ம கெஸ் பண்ற மாதிரி தான் இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் தான் தெரியும் வந்து ட்விஸ்ட்ன்ட்டு. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் என்ன நடக்குதுன்னு தெரியாம. ஆமா ஆமா ஆமா. செகண்ட் ஹாஃப் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஃபஹத் ஃபாசில் வடிவேல ஏமாத்துற மாதிரி இருக்கும். செகண்ட் ஹாஃப்லாம் பாத்தீங்கன்னா அது நேர்மாறா இருக்கும். செகண்ட் ஹாஃப் தெரிய வரும் வந்து என்ன நடக்குது. ரெண்டு பேரும் காம்பினேஷன் நல்லா இருக்கு. காமெடி இல்லைங்க படத்தை, ஃபுல்லாவே சீரியஸ் தான். அந்த டிராவல் சீன்ஸ்லாம் உங்களுக்கு எப்படி இருந்தது? எனக்கு பிடிச்சிருந்துச்சு. எனக்கு பிடிச்சிருந்துச்சு. என்ஜாய்புல்லா போச்சு. ஸோ சைல்டு அபியூஸ் பத்தி தான். பட் வந்து அது பத்தி ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப டீப்பா போல. நல்லா சொல்லி நல்லா இருந்துச்சு. இந்த மாதிரி வடிவேல் சார் இதுல கான்ட்ராஸ்டா பண்ணிருக்காரு. காமெடி எதுவும் இல்லாம ஃபைட் வேற பண்ணிருக்காரு. ஃபைட் ஆமா ஃபைட் சீன்ஸ் ஒன்னு ரெண்டு சீன்ஸ் தான் வரும். ரொம்ப ஃபைட்ல டீப்பாலாம் இல்ல. கிளைமேக்ஸும் ஓரளவுக்கு ஃபைட் பண்ணிருக்காரு. ஆமா ஆமா. அதெல்லாம் எப்படி இருந்தது? நல்லா இருந்துச்சு படம். மாமன் படத்துல இதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த மாமன்னன் படத்துல வந்து அவர் கொஞ்சம் பெரிய லெவல்ல இருப்பாரு ஃபஹத் ஃபாசில். அவர் இந்த டாமினேட் பண்ற மாதிரி இருக்கும். இந்த சமூக ஏற்றத்தாழ்வு அந்த மாதிரி இருக்கும். இந்த படத்துல பாத்தீங்கன்னா வந்து இவர் ஒரு திருட மாதிரி ஃபஹத் ஃபாசில். அவர்கிட்ட திருடுற மாதிரி பிளான் பண்ணுவாரு. அதான் படம் எப்படி திருடுறாரு அப்படின்னு சொல்றாங்க. யதார்த்தமா இருக்கு. ரொம்ப முகசூரி மாதிரி காட்டுல நல்லா தான் இருக்கும். பெஸ்ட் சீன் நிறைய இருக்கு. ஸோ ஒரு அழுகுற சீன் ஒன்று இருக்கும். வடிவேல் சார் அழுகுற சீன் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அப்புறம் கிளைமேக்ஸ் நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து ஒரு ஃபஹத் ஃபாசிலுக்கு வந்து தெரிய வரும். ஸோ இவர் வந்து நடிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வரும். அந்த சீன் ரொம்ப நல்லா இருந்துச்சு. கோவை சார்லாம் பழைய ஆக்டர் சித்தாரெல்லாம் உங்களுக்கு அந்த மாதிரி கேரக்டர் வெயிட்டேஜ். சித்தாரா தான் மெயின் ஸ்டோரியே. அவங்க தான் வந்து கிரக்ஸ் ஆஃப் த ஸ்டோரி அவங்க தான். அதுக்கப்புறம் வந்து கோவை சார்ல வந்து நார்மல் இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் மாதிரி நல்லா பண்ணியிருந்தாங்க. கிளைமேக்ஸ் சீக்கிரம் முடிச்சிருக்காங்கன்னு தோணுதா? இல்ல இழுத்த மாதிரி இல்லை, கரெக்டாக தான் இருந்துச்சு. அது சூப்பரா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து சாங்கோட வியூஸ் எல்லாம் ஏறும்னு நினைக்கிறேன். பாக்கலாம், கண்டிப்பா பாக்கலாம். வராது. படம் நல்லா இருந்தேன். ஓவராலா எல்லாருமே பார்க்கணும். இந்த மாதிரி படம் இந்த சொசைட்டிக்கும் எல்லாருமே வாட்ச் பண்ணணும். இந்த சைல்டு அபியூஸ் அந்த மாதிரி கண்டென்ட் தான். அதுல என்ன சொல்லுவேன், ஃபைட் அகேன்ஸ்ட் பண்ணன அந்த மாதிரி இது கண்டென்ட் தான் இருக்கு. பட் இந்த ஃபிலிம் பண்ணி வச்சுக்கணும். டைரக்ஷனும் எல்லாமே நல்லா இருக்கு. எல்லாமே கண்டா நல்லா இருக்கு. அவங்க ரெண்டு பேருமே நல்லவன பண்ணி வச்சிருக்காங்க. அவங்க வடிவேலு வந்து காமெடியா பண்ணிட்டு எல்லாமே என்ன சொல்ல எல்லாமே பண்ணிட்டு இந்த டைரக்ஷன் வந்து சமவா இருந்தேன். அதுதான் ஓகே. ஸ்டோரி பேஸும் நல்லா இருந்தேன். ஸ்டோரி பேஸ் இந்த டைரக்ஷன் பேஸ் எல்லாமே நல்லா. மியூசிக் நல்லா இருந்தேன். ஐ திங்க் இந்த வடிவேலு தான் சிங் பண்ணியிருந்தாங்க. அவங்க நல்லா பண்ணிட்டு அந்த மியூசிக் அந்த பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாமே செட் ஆயிரும். செம்ம இருக்கும். கமல்ஹாசன் படம் பார்த்துட்டு நல்லா இருக்கு. கமல்ஹாசன் படம் பார்த்துட்டு நல்லா இருக்கு. அதுதான் நான் சொல்லு. இந்த படம் 10/10 இருக்கு. ஆக்சுவலா நான் இது வந்து ஃப்ரீ டைம் தான் பார்க்க வந்தாங்க. பட் படம் நல்லா இருக்கு. ஓகே, பார்க்க முடியும். எல்லாருமே பார்க்கணும். ஓகே, என்ன மெசேஜ் பண்ணுவாங்க? சைல்டு அபியூஸ் அதுக்கு எதிராக ஒரு ஃபைட் அந்த மாதிரி நல்லா இருக்கு. நல்லா இருக்குப்பா. படம் ரொம்ப நல்லா இருக்கு. எல்லாரும் பார்க்கலாம். இல்ல அந்த காமெடின்றதை விட ஒரு இமோஷன் நல்லா இருந்துச்சு. நல்லா இருக்கு. அதை விட இது பரவாயில்லன்னு தோணுது. நல்லா இருக்கு. மெசேஜ் கொடுத்துருக்காங்க.
ஃபைட்டும் நல்லதா 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 நல்லா இருக்கு. இல்ல இல்ல அதெல்லாம் இல்ல ஒரு நாள் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. ஃபேமிலி பார்க்கலாம் சார். பசங்களை பாதுகாக்கணும்ப்பா, அவ்வளவுதான். எல்லாம் திருந்தணும், ஜனங்க திருந்தணும், அவ்வளவுதான். வேற ஒண்ணும் படம் பாக்குறப்ப என்ன தோணுது? பசங்க அந்த பெண் பசங்களை பத்தி சொல்லியிருக்காங்க, அது கொஞ்சம் திருந்தணும் ஜனங்க, அவ்வளவுதான். ஏதோ படத்தை விட்டுட்டு மறந்துற மாதிரியே போயிட்டு இருக்காரு வடிவேல். இல்ல இல்ல அதெல்லாம் ஒண்ணு காமெடி எதுவும் தெரியல சார். நல்லதான் போயிருக்கு. Thank you. ரெண்டு பேர்ல யாருக்கா நல்லா பண்ணிருக்காங்க? ரெண்டு பேருமே நல்லா, பெஸ்டா பண்ணிருக்காரு. ரெண்டு பேருமே தான் பண்ணிருக்காங்க. மியூசிக் எல்லாம் அப்படி இருக்காரு. மியூசிக் நல்லதான். நல்லா இருக்கு. வடிவேல் அப்படி மாரிசன் இல்ல மாரிசன் தான் மாமன்னனோட நல்லா பண்ணிருக்காங்க ரெண்டு பேரும். ரெண்டு பேர் சூப்பரா. மாமன்னனோட இது நல்லா இருக்கு சார். பகத் பாசி என்ன மாதிரி பண்ணிருக்காரு? ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பா பழகுவாங்க அவங்க ரெண்டு பேரும். இப்ப டூர்ல இருந்து போயிட்டு இருக்காங்களா அது அதுதான் ஒரு ஊரா போவாங்க, திருவண்ணாமலை, பாலக்காடு அப்படின்ட்டு போயிட்டே இருப்பாங்க. சஸ்பென்ஸா இருக்கும், லாஸ்ட்ல தான் கதை சொல்லக்கூடாது, பார்த்தா தான் தெரியும். உங்களுக்கு இந்த மாதிரி லைஃப்ல ஏதாவது அந்த மாதிரி ஏதாவது ஒரு கேள்விப்படுறது. பட் இந்த படத்தை பத்தி லைஃப் சென்டிமெண்டா போகுது படம். அதாவது பெற்றோர்கள் பொண்ணுங்களை கவனிச்சுக்கணும், அதுதான் மெசேஜ். நல்லா பண்ணிருக்காரு சார், ஃபைட்லாம் நல்லா பண்ணிருக்காரு, பார்க்கலாம். மாமன்ன ஒரு மாதிரியா பண்ணிருக்காரு வடிவேல் தலைவன் இந்த மாதிரி ஏதாவது பண்ணிருக்காரு. இல்ல இது ஒரு ஆக்டிங்கே டிஃப்ரெண்டா இருக்கு. முதல் மரியாதையில் சிவாஜி எப்படி இருக்காரு அது மாரி அந்த ஆக்டிங் அப்படியே சைலண்டா எடுத்துன்னு வந்துடுறாங்க. காமெடிக்கு முடியல, இவர் தான் பண்றாரு, அவர் பண்றாரு. பகத் பாசியோட அது காமெடி, அவருக்கு தான் காமெடி பண்றாரு. ஆமா, அவர் தான் காமெடி. போறப்ப யாருக்கு சண்டை போடுறது அந்த மாதிரி அதெல்லாம் இது ஜாலியா அப்படியே ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு அப்படியே நல்லா இருக்கும், இன்ட்ரெஸ்டா இருக்கும். இது பாருங்க. தேங்க்யூ. பிடிச்ச சீன் என்ன இருக்காரு? எல்லாமே நல்லா இருக்கு சார், எல்லாமே பிடிச்சது. நடக்கிற இது நல்லா இருக்கு. அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா ஹீரோட பெர்ஃபார்மன்ஸ் இல்ல, நல்லா நல்லா தான் இருந்துச்சு. சூப்பரா இருக்கு. ஓகே. இல்ல மாமன் படம் பாத்தீங்கல்ல, ஆ. அதே மாதிரி பண்ணிருக்காங்க அந்த படத்தை. இல்ல அது இந்த மாதிரி இல்ல, இது டிஃப்ரெண்டா இருக்கு. இது டிஃப்ரெண்டா இருக்கு. என்ன டிஃபரெண்டா இருக்கு? அதாவதுனா அதுல லைட்டா வில்லனா இருந்தாரு, இதுல ஃபுல்லா வில்லனா பண்ணிருக்காரு. மாமன்னர்ல பாத்தீங்கன்னா ரெண்டு பேருக்கும் அப்படியே ஆப்போசிட்டா இருக்கும். இது வந்து ரெண்டு பேரும் ஒண்ணா பண்றாங்க. அது எப்படி இருக்கு? இது இன்ட்ரெஸ்டா தான் இருந்தது, கொஞ்சம் லேகா இருந்தது. கொஞ்சம் லேக்கா இருக்கு. அண்ட் ரொம்ப நேரம் டிராவல் பண்றது வந்து லேகா இருக்கு. காமெடி வடிவேலுக்கு இந்த மாதிரி கதைகள் செட் ஆகுதா? பாதிக்கப்பட்டா அது பரவாயில்ல, செட் ஆகுது. ஆனா இன்னும் நல்லா பண்ணிருக்கலாம். போர் அடிக்கிறது.